வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சில பேருக்கு அவங்களோட தேவைகள் வரும்போது மட்டும் நீங்க அவங்களோட ஞாபகத்துக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நீங்களே பெருமையா நினைச்சுக்காதீங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் உங்களை தேடுறாங்க, அவங்களோட தேவைகள் வரும்போது மட்டும் உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாங்க அப்படின்னா, உங்களை விட இளிச்சவாய இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்களோட தேவைகள் வரும்போது மட்டும் நம்ம கிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுனாங்கன்னா, நம்ம கிட்ட நம்ம காரியம் சாதிச்சிடலாம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் தேவைகள் வரும்போது மட்டும் உங்ககிட்ட வந்து நல்லா சிரிச்சு பேசுவாங்க. நல்லவங்க மாதிரி சூப்பரா டிராமா பண்ணுவாங்க. நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ அவங்களே வந்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கப்பா, அவங்களே சில விஷயம் நம்மள செஞ்சு தர சொல்லிட்டாங்கப்பா, ஸோ இதை நம்ம செஞ்சு முடிக்காம விடவே கூடாது அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம், நம்மளோட வேலை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு அவங்களுக்காக முழுசா இறங்கிடுவோம். அந்த வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம அவங்க உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி, உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல யார் மேல தப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க மேல தாங்க தப்பு. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களோட தேவைக்காக வந்து உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா, தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் 100%. ஏன்னா ஆரம்பத்திலேயே நீங்க கரெக்டா இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட தேவையை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். ஸோ எந்த ஒர்க்கா இருந்தாலும் இதுதாங்க. ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, அதுவும் அவங்களோட தேவைகள் வரும்போது மட்டும்தான் நம்ம ஞாபகத்துக்கு வரோம். அப்படி சில விஷயங்கள் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா, உடனே உங்க வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்க வேலையை முடிச்சுட்டு நேரம் இருந்தா செய்யுங்க. அதுவும் உங்களுக்கு சரின்னு பட்டா மட்டும் செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி தேவைக்கு மட்டும் பழகிறவங்களால உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காதுங்க. உங்களை மதிக்கவும் மாட்டாங்க. தேவைகள் முடிஞ்சது அப்படின்னா உங்களை கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்க செஞ்ச தப்பு எங்கடா வெளிப்பட்டுட்டா அவங்க நம்மள அசிங்கமா நினைச்சிருவாங்களோ, இவங்க நம்மள கேவலமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சில பேரு தப்பு பண்றதுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. தப்பு பண்ணினா எங்கடா அடுத்தவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, அந்த தப்பு வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள அசிங்கமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்க நிறைய பேர் பயப்படுறாங்களே தவிர, தப்பே பண்றதுக்காக இங்க பயப்படுறவங்கலாம் இங்க நிறைய பேர் கிடையவே கிடையாதுங்க. ஸோ உங்களோட லைஃப்ல கூட தெரியாம சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்காக உங்க மனசை நீங்களே குற்ற உணர்ச்சி ஆக்கிக்கிட்டு வாழ்க்கையில யாருமே எந்த தப்புமே பண்ணாத மாதிரியும், நீங்க மட்டும்தான் இந்த தப்பு பண்ணிட்ட மாதிரியும் உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஸோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் உத்தமன்லாம் கிடையாது. எல்லாரும் 100% நல்லவங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல சில தவறுகள் எல்லாருமே செய்யத்தான் செய்யறாங்க. ஸோ அதை அனுசரிச்சு போறது தான் வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்களும் தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஸோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஹானஸ்டா அதை ஒத்துக்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். ஆமாப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு தைரியம் வேணும். ஸோ ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே தப்பு பண்ணிட்டா அது வெளியில் தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிற பட்சத்தில், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திருத்திக்க பழகுங்க. அதை விட்டுட்டு குற்ற உணர்ச்சியில் உங்களை நீங்களே காயப்படுத்திட்டு உட்காந்துருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாரையுமே நம்புங்க, தப்பு கிடையாது. ஆனால் அளவோட நம்புங்க. ஏன்னா இங்கே அவங்களோட தேவைக்கு மட்டும் நம்ம கிட்ட வந்து பழகக்கூடிய உலகம் இது. ஸோ தேவைகள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, தேராவே இருந்தாலும் நடுத்தெருவில் தான் நிறுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கே தேவைகள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளை அசாம கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், அளவோட பழகுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேங்க, அளவுக்கு மீறி சில பேர் மேலே நம்பிக்கையும் அவங்க மேலே அன்பையும் பாசத்தையும் விதைச்சிட்டிங்க அப்படின்னா, அவங்க உண்மையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆரம்பத்திலேயே சேஃபாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க.
யார் மேலேயும் அளவுக்கு மீறின பாசம் வைக்காதீங்க. அதுவும் ஒரு விதத்துல பாய்சன் மாதிரி தான், ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஹர்ட் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்தி உங்க மனசை உடைக்கிற ஒரு ஸ்லோ பாய்சன் தான். ஸோ அதனால அளவோட பழகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா காயும் வாயும் முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல்லெறி தான் படும். ஸோ கல்லெறி படத்தான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் காய் முத்தி போச்சுன்னா காயை கல்லெடுத்து அடித்து அதை எப்படியாவது பறிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதே சேம் இதுதான் நம்மளோட வார்த்தைகள் முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்கு விழ போகிறதும் கல்லடி மாதிரி சில வார்த்தையிலேயே நம்மளை அடி வாங்கினாதான் நமக்குலாம் புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல அனுபவப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால சொல்கிறேங்க, வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசியே ஆகணும். இந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கலன்னா நம்ம மனுஷனே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு கோவம் வர மாதிரி பேசுகிறான், நான் எப்படி வார்த்தைக்கு பதில் கொடுக்காது இருக்க முடியும் அப்படின்னு நாம் நினச்சிக்குவோம். சில நேரத்தில் பார்த்துக்கலாமா, பேசிக்கலாமா, என்னை விட நீ பெரிய வாயாடியா, என்னை விட உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சில நேரத்தில் நாம் அதிகமாக வாய் முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் பிரச்சனை நமக்கு தாங்க. ஸோ ஒரு இடத்துல அனுபவ ரீதியாக சொல்கிறேன், ஒரு இடத்துல ஒருத்தவங்க கோவமாக இருக்காங்க, இல்லை அந்த இடத்துல பேசியே ஆகணுங்கிற சில சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஆனால் கோவமாக அந்த இடத்துல பேசி தான் ஆகணும், ஆனால் சூழ்நிலை சரியில்லை. ஸோ அந்த இடத்துல பேசினா பிரச்சனை வரும், ஆனாலும் அவங்க சொன்ன வார்த்தையை என்னால் கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்ககிட்ட இருந்து வார்த்தையை பிடுங்கி உங்களை கெட்டவங்கன்னு முத்திரை குத்திடுவாங்க. ஸோ அதனால் சில இடத்துல அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, கோவப்படாதீங்க. கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசியில் அது பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்கள் தள்ளி போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வேலையும் நாளைக்கு உங்களை ஓய்வெடுக்க விடாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு செஞ்சு விட்டுருங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை செய்கிறதா இருந்தாலும் இன்றைக்கே செய்யுங்க. இன்னைக்கு நேரம் இருக்கிறப்ப அதை ஏன் நாளைக்கு செய்யலான்னு யோசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் நீங்க பாராட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க சின்ன புத்தி இருக்கிறவன் தான் பெரிய புத்தி இருக்கிற மாதிரி பேசுறது, பெரிய அப்படியே டான் மாதிரி பேசுறது. சில பேர்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாததுலாம் ஒண்ணுமே கிடையாது, என் லைஃப்ல நான் பார்க்காத அடியா, நான் பார்க்காத விஷயமா அப்படின்னு தன்னைத்தானே தற்புகழ்ச்சி அடிச்சுக்குவாங்க. ஸோ அதுதான் ஒரே ஒரு விஷயம், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி தற்புகழ்ச்சி அடிச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி தன்னையே பில்டப் பண்ணி பெருசாக பேசிக்கிறாங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் உண்மையாகவே சின்ன புத்தி இருக்கிறவங்க. அதனால தான் அவங்க அப்படியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது நாம தான் புரிஞ்சுக்கணும். சில வார்த்தைகளை கேட்க முடியாத அளவுக்கு ஹார்ஷாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க புத்தி அவ்வளோதான், அவங்களோட கேரக்டர் அவ்வளவுதான், அவங்க தகுதி அவ்வளோதான், அவங்களோட தராதாரம் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அவங்க கிட்ட பதிலுக்கு பதில் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்கள பெரிய மனுஷங்களா நினச்சிக்கிட்டு இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அமைதியாக வந்துருங்க, அவங்களே முகத்தில் அடித்த மாதிரி கம்முன்னு போயிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க அடுத்தவங்க புடிவாதம் முடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு பேர் திமிருப்பா, என்ன இவ்வளோ புடிவாதமா இருக்கா, அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தன்னோட புடிவாதத்துக்கு பேர் மட்டும் சில பேர் உறுதின்னு பேர் வச்சுக்குவாங்க. ஸோ நான் அது தப்பாக சொல்லலைங்க, நாம் இந்த அளவுக்கு வைராக்கியமாக உறுதியாக இருக்கும் அப்படின்னு நாம் ஃபீல் பண்ணுற மாதிரி தாங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் அவங்களோட புடிவாதத்தை ஏன் நாம் திமிருன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும்? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பல பேர் தன்னுடைய அறிவாளித்தனத்தை எதில் காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க மேலே இருக்கிற குறைய சொல்லி காட்டுறதுல தான் அவங்களோட அறிவாளித்தனத்தையே காட்டுறாங்க. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஸோ அடுத்தவன் அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான்னு எப்போ பார்த்தாலும் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உக்காந்தா குத்தம்னு குத்தம் கண்டுபிடிக்கிறதுல தான் சில பேர் தன்னுடைய அறிவெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே அறிவை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளோட லைஃப்லையே, நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நாம் அப்படின்னா, நான் உங்களை சொல்லலை, என்னையும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், சில பேர் அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கிறதே வேலையாக வாழ்நாள் லட்சியமாகவே வச்சுருப்பாங்க.
எது செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. இங்க அடுத்தவங்க கிட்ட நீங்க எந்த குணத்தை வெறுக்கிறீங்களோ, பிடிக்கலப்பா, நீ இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ இப்படி நடந்துக்கிறது பிடிக்கல, நீ பேசுனது விதம் எனக்கு பிடிக்கல, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ஹார்ஷா இருக்கு, நீ பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கேரக்டர் உங்ககிட்டயும் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேரக்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்களை சொல்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே நிதானம் தவறும் போது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை இழக்க போறோம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நிறைய பேர் ஆத்திரத்துல கோவத்துல எடுக்கிற முடிவை விட கோபத்துல பேசின வார்த்தையால எடுக்கிற முடிவுகள் நிறைய இருக்குதுங்க. ஸோ நிதானத்தோட இருங்க. எவ்வளோதான் பிரச்சனை இருக்கட்டும், கஷ்டம் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். ஸோ அதே நேரம் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. என்னைக்குமே பெற்ற உதவிய மறந்துடுற ஒரு செயல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப மோசமான ஒரு செயலுங்க. அதை விட மோசமா கேவலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செஞ்ச உதவிய சொல்லி காட்டுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், செஞ்ச உதவியை மறந்துடாதீங்க சார். அதாவது உங்களுக்கு யாராவது அடுத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு செஞ்ச உதவியை சொல்லி காட்டாதீங்க. இது ரெண்டுமே மோசமான ஒரு விஷயம். உறவுகளுக்குள்ள பிரிவை ஏற்படுத்துறதுக்கு மெயின் காரணமே இது எல்லாம் தான். புரிஞ்சுக்கோங்க. தவறான புரிதலுக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா மௌனம் மட்டும்தாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு நம்ம விஷயம் கை மீறி போகுது, நாம பேசுனது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு, இது நான் சொல்ல வந்ததும் கிடையாது, நான் சொன்னது இந்த மீனிங்ல சொல்லல அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதை அவங்க கிட்ட சொல்றதுக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பேசவே விட மாட்டாங்க, தப்பா புரிஞ்சுக்குவாங்க, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுவாங்க ஆனா உங்களை பேச விட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல மௌனமா இருக்கிறது தான் உங்களுக்கான சிறந்த மருந்து. என்னன்னு கேட்டீங்கன்னா அமைதியா மௌனமா இருக்கிறது மட்டும்தான். இதை நான் ஏன் இந்த இடத்துல அழுத்தமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருங்க சூழ்நிலை தவறும் போதோ இல்லை ஏதாவது ஒரு உணர்ச்சி வசம் போடும் போதோ ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அந்த வார்த்தையால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அந்த இடத்துல உங்களுக்கு சிறந்த பாதுகாப்பு, சிறந்த மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மௌனம் மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தவறான புரிதல் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க பேசிலாம் புரிய வைக்கவே முடியாது. சில பேரை நீங்க எது பேசினாலும் அதுக்கு அதுக்கு 1000 காரணம் அவங்களே வச்சிருப்பாங்க, 1000 கதை சொல்லுவாங்க நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்காக. அதனால விட்டுருங்க. அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. இங்க நதி இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஆறு, ஒரு நதி அதுவே தனக்கு தானே ஒரு எல்லையை வகுத்துக்குச்சு, இல்ல அது ஒரு இடத்துல போய் நிக்குது, அது ஒரு இடத்துல இட்டுக்குச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கடலுங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்களேன். கடற்கரை, ஒரு கரையில போய் தான் ஒரு நதி நிற்கும். அதே மாதிரி அடுத்தவங்க இட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேரு அணை. உண்மையா? அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட எல்லையில நாமளே நின்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு கௌரவம். அடுத்தவங்க நம்மளை நிறுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேரு அவமானம். ஸோ வாழ்க்கையில என்னைக்குமே அடுத்தவங்க நிறுத்துறதுக்கு முன்னாலேயே நம்மளோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாமளா நின்னுக்கிறது தான் நமக்கு கௌரவம், மரியாதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே ஏமாத்தினவங்களுக்கு தான்பா காலமே கை கொடுக்குது. ஸோ காலம் இப்படி இருக்கே, ஏமாத்திட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் எல்லாமே நடக்குது, நல்லதாவே நடக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏமாத்திட்டு போனவங்களுக்கே காலம் கை கொடுக்குறப்போ நீங்க ஏமாந்து போய் நிக்கிறீங்க, நல்லது நினைச்சு அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி ஏமாந்து போய் நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுளே கை கொடுப்பாருங்க. ஸோ அதனால அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. சிறப்பான தரமான சம்பவம் எல்லாமே கடவுள் உங்களுக்கு கை கொடுக்குறப்ப எல்லாத்தையும் எதை எதை நடத்தி முடிக்கணுமோ எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருவாரு. அதனால எதுக்கும் வருத்தப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. லைஃபை சூப்பராக கொண்டு போங்க. கொஞ்சம் நஞ்ச கஷ்டங்கள் வரத்தாங்க செய்யும். வாழ்க்கை அப்படின்னா எல்லாமே இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் மன உளைச்சலாக தான் இருக்கும். என்னங்க நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்றது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் ஒரு விஷயத்த மறந்து போயிடாதீங்க. நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும்.
டைமர் மிஷின் மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வருமானா வராது. ஸோ அப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்குது, முடிஞ்சு போய்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நடந்து முடிஞ்சு போன சில கசப்பான நினைவுகளை மட்டுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுனால இங்கே ஒன்றுமே மாறிட போகிறது கிடையாதுங்க. அங்கே மாறலாம் மாறாது, மன உளைச்சல் தான் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற தைரியத்தோட தன்னம்பிக்கையோட அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்து வைங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். ஸோ நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், சொந்தங்கள் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து அதை ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க, நிறைய பேர் டிமோட்டிவேட்டும் பண்ணாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் கேர் பண்ணிக்கல. என்னை மோட்டிவேட் பண்ணவங்களெல்லாம் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இல்லாமல் இந்த சேனலை இந்த அளவுக்கு என்னால் கொண்டு வந்திருக்க முடியாது. உங்களோட ஆதரவுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். சீக்கிரமே நம்மளோட சேனல் 1 million வந்து ரீச் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைங்க. ஸோ தொடர்ந்து நாம் போட்டுட்ருக்க இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.